மார்க்கு 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவுடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சத்தமா? நல்ல இன்னொரு சத்தமா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ஸ்பீடு. எதை எடுத்தாலும் இம்மிடியட்டா உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு உலகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. கடந்த காலங்கள் நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்பாக இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டமும் நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்கு. அதாவது ரொம்ப உலகமானது ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராக், அது மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு இன்னைக்கு பிரயாணங்கள் கூட ரொம்ப ஸ்பீடா ஒரு இடத்துல இருந்து முன்னாடி எல்லாம் வந்து கால்நடைய போனாங்க, மாட்டு வண்டியில போனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்குரிய வாகனங்கள் எல்லாமே ஸ்பீட் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தேவ சமூகத்துல காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு நம்முடைய இருதயத்தை இழைக்க பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அல்லேலூயா. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்முடைய தேவ சமூகத்திலே காத்திருத்தல். ஏன் அப்படின்னா அந்த உலகத்தை நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்ம எல்லாத்தையும் வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடா செஞ்சு பழகிட்டதுனால மொபைல்ல எல்லாம் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்குமா. ரொம்ப அதெல்லாம் பழகிட்டதுனால இன்னைக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் யாரு? தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். ஆனால் அவரு தேவனுக்கு இருந்த எல்லா வல்லமையோடு தான் இந்த உலகத்துல வந்தார். அப்படித்தானே? இந்த உலகத்துல அவர் செய்யாத அற்புதங்களே கிடையாது. எல்லா விதமான அற்புதங்களையும் செஞ்சார். மரித்தோரை கூட உயிரோட எழுப்பினார். அப்படிப்பட்ட எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களை செய்தார். எப்படின்னா தேவனுடைய அத்தனை வல்லமையும் அதிகாரமும் அவருக்குள்ள இருந்தது. ஆனாலும் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அத்தனை அதிகாரத்தையும் வல்லமை உடையவராக இருந்தாலும், ஆனால் இயேசு கிறிஸ்து அதிகாலையில இருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்ப அதிகாலையில் தேடுகிறவன் தேவனை கண்டடைகிறான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? அதிகாலையில தேடக்கூடிய ஒரு மனுஷன் தேவனை கண்டடைகிறான். அப்ப தேவனை தேடணும்னா எப்ப போய் உட்காரணுமா? அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் தேவனை கண்டடைகிறார்கள். அவர் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு ஜனாதிபதி இருந்தார். முதல் முறையாக அமெரிக்க தேசத்தை ஆளுகை செய்த ஒரு ஜனாதிபதி. அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, அதிகாலையில எழுந்து தேவனை தேடக்கூடிய பழக்கம். ஒரு அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி. அவர் வந்து ஆபிரகாம் லிங்கனை பார்க்க வேண்டும் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். ஆனா அவரால் கொடுக்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்டே கிடைக்கல. ஒரு திடீர்னு வந்து ரொம்ப நாள் அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு திடீர்னு ஒரு நாள் கால் வருது. காலையில 5 மணிக்கு ஆபிரகாம் லிங்கனுடைய ஆபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஜனாதிபதியை பார்க்க போகணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, அமர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே உள்ள ஆபிரகாம் லிங்கன் பேசிட்டு இருக்காரு. உள்ள வந்து அந்த அவருடைய அறையிலே சத்தம் கேக்குது, அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேக்குது. கரெக்டா 5 மணிக்கு ஷார்ப்பா உள்ள இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது. இவர் கொஞ்சம் வெயிட் பண்றாரு, ஏன்னா உள்ள ஒருத்தவங்க ஆல்ரெடி பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து வெளியில வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா யாருமே வர காணோம். திரும்பவும் அதே சத்தம் கேக்குது, உள்ள வாங்க அப்படின்னு சத்தம் கேக்குது. அப்ப இவர் அப்படியே மெதுவா உள்ள போய் பாக்குறாரு. உள்ள யாருமே இல்லை, ஆபிரகாம் லிங்கன் மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப கேக்குறாரு, ஏன் என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏதோ உள்ள சத்தம் கேட்டுருந்துச்சு, எனக்கு முன்னாடி யாரோ பேசிட்டு இருந்தாங்க, அவங்க வெளியில வர்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா அதுக்கு ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், நான் காலையில எழுந்த உடனே மனிதனிடத்தில் பேசுவதற்கு முன்பாக நான் தேவனிடத்தில் பேசுவது என்னுடைய வழக்கம். அல்லேலூயா. அந்த அமெரிக்க தேசத்துடைய ஜனாதிபதி. அப்பதான் அமெரிக்க தேசம் ஒரு வளர்ச்சி பாதையில போகக்கூடிய ஒரு சூழல். அத்தனை பிஸியின் மத்தியிலையும் அதிகாலையில எழுந்து அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, மனிதனிடத்தில் பேசுவதற்கு முன்பாக தேவனிடத்தில் பேசக்கூடிய வாழ்க்கை. அல்லேலூயா.
அதனாலதான் அவர் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு 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 ஜனாதிபதியாக அந்த தேசத்திலே அவர் விளங்கினார். அல்லேலூயா. அந்த காலகட்டத்துலதான் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நேராக சென்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காண வேண்டும். என் வாழ்க்கையில நான் தொட்டதெல்லாம் ஜெயிக்கணும், நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பழக்கம் இருக்கணும். அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த பழக்கம். அல்லேலூயா. அப்போ நம்ம இரவு பொழுதுல நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம குடும்ப ஜெபம் பண்றோம். பண்றோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? பண்றது இல்ல. அல்லேலூயா. அப்ப எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா இரவு பொழுதுல குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்பத்துல கூட எல்லாருமே கண்டிப்பா ஒரு மணி நேரம்னாவது தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய பழக்கம் குடும்பத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் ஓடினாலும் அந்த தெய்வ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கல அப்படின்னா அது வந்து நம்முடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு அது வந்து அது ஆசீர்வாதமா நம்ம வீட்டுல தங்கும்னு தெரியாது. நான் ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா சம்பாதிக்கிறோம். எதுக்காக சம்பாதிக்கிறோம்? குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்துடைய நன்மைகளுக்காக தான் சம்பாதிக்கிறோம். அது முழுமையாக அந்த குடும்பத்துல அந்த ஆசீர்வாதம் தங்கணும், வீண் விரைய செலவுகள் வரக்கூடாது அப்படின்னா அந்த தேவ சமூகத்துல கண்டிப்பா காத்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு வேணும். அப்ப இந்த குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் நம்மளுடைய குடும்பத்துல எப்பொழுதுமே தங்கும். அப்போ நம்ம குடும்பத்துல கூட ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம அத்தனை பேரும் தேவ சமூகத்துல இரவு பொழுதுல ஒரு மணி நேரமாவது நம்ம காத்திருக்க வேண்டும். ரெண்டு பாடல் பாடி ஒரு தேவ வசனத்தை வாசிச்சு அதை தியானம் பண்ணி தொடர்ந்து தேசத்துக்காக, சபைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பழக்கம் என்பது நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அல்லேலூயா. அதே போல அதிகாலையில தேவ சமூகத்தை தனிமையாக காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வேண்டும். தனித்து அது வந்து குடும்ப ஜெபம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அது வந்து அதிகாலை ஜெபம். அதுதான் இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான இடம்னா என்ன அர்த்தம்னா யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, யாருடைய எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. ஏன்னா அதிகாலங்கிறது ஒரு 3 மணி 4 மணி அட்லீஸ்ட் ஒரு 5 மணி. அப்ப 5 மணிங்கும் போது எந்த விதமான யாருடைய தொந்தரவுமே இருக்காது. போன் வராது, மெசேஜ் வராது இல்லையா? மெசேஜ் எந்த விதமான நமக்கு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, யாருடைய தொந்தரவு இல்லாம தேவனும் நானும், யாரு? நானும் தேவனும் மாத்திரம் தனிமை. அப்ப அதுதான் ஒரு வனாந்தரமான இடத்தை தேடி போகிறார். ஏன் அப்படின்னா அதுக்கு முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா 33வது வசனத்துல பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். அதுக்கு முதல் வசனம் சொல்ல 32 வசனத்துல சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அப்ப எங்க இந்த சம்பவம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறாரு, பேதுருடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ அவங்க வீட்டுல அவர் வந்திருந்ததை பார்த்துட்டு அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்கள் எங்க இருக்காங்கன்னா அந்த பேதுரு வீட்டுலதான் இருக்காங்க. அல்லேலூயா. இப்ப இயேசு இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து அநேக அற்புதங்களை செய்கிறார். அவங்களுடைய பிணியை வந்து நோய்களை வந்து சுகமாக்குறார், பிசாசு துரத்துறார், அற்புதங்களை நிறைய செஞ்ச உடனே ஜனங்கள் கூட்டம் அதிகமா நிக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவரை பாக்குறதுக்காக. அப்ப அந்த அற்புதத்தை செஞ்சுட்டு இரவு முழுவதும் அவரு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஆனா ஜனங்கள் போகல, அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிகாலையில் எழுந்து அவர் ஜனங்களை பார்க்கவில்லை. எங்க போயிட்டார்னா தன்னுடைய தேவனை பார்ப்பதற்காக போயிட்டார். அல்லேலூயா. எந்த விதமான அந்த ஜனங்களுடைய எந்த விதமான அவருடைய தொந்தரவு இல்லாம அவர்கள் எல்லாம் வெட்டி ரொம்ப தூரமா ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் தேவனோடு பேசும்படியாக, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நேராக அவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர். ஏன்னா முதல் நாள் நைட்டு தான் அத்தனை அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். ஆனாலும் அது தேவனை தேடி அவரோடு தனிமையாக பேசக்கூடிய ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அப்ப நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்படிதானே? நம்மளுடைய ரோல் மாடல் நம்ம பக்கத்துல உள்ளவங்க இல்ல. அவங்கள விட நான் நல்லா ஜெபிக்கிறேங்க, அவங்கள விட நல்ல விசுவாசத்துல நான் விசுவாச வீரனா இருக்கிறேன் அப்படி இல்ல, அவங்கள விட நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்களை நம்ம எப்போதுமே கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு எப்பொழுதுமே ரோல் மாடல் நம்ம யாரோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட தான் கம்பேர் பண்ணணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல அவர் வந்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக, ஒரு சாட்சியாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படித்தான் வாழணும் என்பதை என்ன பண்ற தம்பி, என்ன பண்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடிச்சுவடாக காட்டிக் கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா.
அவருடைய அடிச்சூழலில் நாம் நடக்கும் பொழுதுதான் அவர் எப்படி பரமேறி பரலோக ராஜ்யத்துக்கு போனாரோ அதே போல நாமும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்ப நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு நம்ம சாட்சி கிடையாது, இயேசுவே நமக்கு சாட்சியாக இருக்கிறார். அப்ப அவர் எப்படி அதிகாலையில் எழுந்து தேவனோடு சஞ்சரித்தாரோ அதே போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஒருத்தவங்களை எந்திரிச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு இந்த ஏரியாவில ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி ஜெபம் பண்ணணும்னா ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு ஜெபம் இருக்கு. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு எல்லாரையும் ரட்சியும், விடுதலையாக்கும், சமாதானப்படுத்தும். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ஒரு கோர்வையா இருக்கும், அப்படித்தானே ஜெபிக்கிறதெல்லாம். ஆனால் நம்ம தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த இடத்துல எப்படி அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல் எப்படி இருக்குன்னா ஒரு நண்பனோடு பேசுவதை போல இருக்கும். அல்லேலூயா. அல்லது ஒரு தன்னுடைய தகப்பனோடு பேசுவதை போல இருக்கும். இப்ப அந்த குழந்தை அவங்க அப்பாட்ட போய் ஒரு சாக்லேட் வேணும்னு கேக்குது. இந்த குழந்தை அப்ப எப்படி கேட்கும்? தகப்பனே காலை வணக்கம், எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க அப்படின்னா கேட்கும்? இல்ல, எங்க அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கும். அப்போ எப்படி ஒரு தகப்பனுக்கும் ஒரு குழந்தைக்கும் எப்படி ஒரு உரையாடல் இருக்கிறதோ அதே போல நீங்க தேவனோடு பேசுவதற்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா. எப்படி அது நம்ம அதை அனுபவப்படும் போதுதான் புரியும். அந்த உலகத்துல இன்னொரு வசனம் கூட இருக்கு, இயேசுவை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வேற சொல்லுது. அப்ப நம்ம சொல்றதை விட நம்ம இந்த தேவ சமூகத்துல அவர் சமூகத்துல காத்திருந்து அவரோடு பேசும் பொழுது, உரையாடும் பொழுது, நாம் அந்த அனுபவத்தை பெறும் பொழுது அது நமக்கு சுகமாக, அது பலனாக கண்டிப்பாக மாறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஏன் அப்படின்னா இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்ம முகமுகமாய் தரிசிப்பதற்குரிய ஒரு கடவுள். ஏன்னா இந்த உலகத்துல பாருங்க எல்லாருமே நிறைய ஜனங்கள் கடவுளை தேடி போயிட்டே இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க, நடக்கிறாங்க, எதையோ சுமந்துட்டு போறாங்க, அழகு குத்துறாங்க, வேலை சுமக்குறாங்க, நிறைய காரியங்கள் எதுக்காக பண்றாங்கன்னா கடவுளை தேடி போறாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பயங்கரமான மழை, அந்த கோயில் ஃபுல்லா மழை, ஆனாலும் அங்க போய் ஜனங்கள்லாம் அந்த தண்ணி கால் முழங்கால் அளவு தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில நின்றுட்டு இருக்காங்க அந்த கடவுளை பாக்குறதுக்காக. அல்லேலூயா. அப்ப அவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. நானும் பாஸ்டரும் கூட ஒரு போன மாசத்துல இருந்த இதுல வண்டியில போயிட்டு இருந்தோம். பயங்கரமான வெயில், அதுல கால் செருப்பு போடாம நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப எதுக்காக அப்படின்னா அந்த கடவுளை தேடுறாங்க, அந்த பக்தியை காமிக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படியெல்லாம் எங்கேயும் போய் தேடணும். நாம எங்க போய் தேடணும்? கடவுளை எங்க போய் தேடணும்? வீட்லயே தேடலாம். அல்லேலூயா. நமக்கு அரை கதவை சாத்தி கொண்டு முழங்கால் படிட்டீங்கன்னா தேவ பிரசன்னத்தை உணரலாம். அல்லேலூயா. அதை விட நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். நம்ம எப்படி நம்முடைய நண்பர்களோடு பேசுறோமோ, நம்முடைய தகப்பனோடு பேசுகிறோமோ, நம்முடைய சுற்று உறவினர்களோடு பேசுறோமோ, அது போல தேவனோடு பேச முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். ஏன் அப்படின்னா ஒரு காலம் வரும், இந்த உலகத்தை விட்டு நம்ம போகக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது நம்ம எங்க போறோம் அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். அவரை போய் முகமுகமாய் நம்முடைய ஆயுள், நம்முடைய அந்த ஆத்மா காலங்காலமா அவருடைய சமூகத்துல அவரோடு இருக்க போகிறது. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நம்ம போகக்கூடிய நம்முடைய ஆத்மாவுக்கு முன்கூட்டியே நமக்கு அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். என்ன அப்படின்னா அந்த தேவனோடு முகமுகமாய் பார்த்து, முகமுகமாய் பேசி, அவருடைய குரலை கேட்டு, அந்த எப்படி நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வாக்குப்பட்டு போய் கணவன் மனைவியா வாழ்வாங்க இல்லையா? அப்போ அந்த வாழ்வதற்கு முன்பாக அந்த நிச்சயதார்த்தம் பண்ணணும் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். நிச்சயம் பண்ண இதுதான் கணவன் மனைவி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்யாணம் ஆகிற வரை ஒரு மாசமோ 2 மாசமோ அவர் 2 பேரும் பேசி பழகுவாங்க. அதே போல எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அதே போல நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பழக்கம், ஒரு நட்பு, ஒரு உறவு என்பது கண்டிப்பாக வேண்டும். அல்லேலூயா. அந்த உறவு எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும் அப்படின்னா அதிகாலையில தேவ சமூகத்திலே காத்து இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, நான் தேவனை முகமுகமாய் தரிசிக்கணும் அப்படின்னு? அல்லேலூயா. பார்க்க முடியுமா அப்படின்னு எத்தனை யாரும் டவுட் இருக்கா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். எனக்கு மந்திரம் பண்ண மந்திரவாதியை ஒரு தடவை அவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பைபிள் படிச்சுட்டு வசனம் படிச்சுட்டு இருக்காரு. ஆனா மிகப்பெரிய ஒரு மந்திரவாதி, கூடு விட்டு கூடு பாயிற அளவுக்கு பயங்கரமான ஒரு மந்திரவாதின்னு வச்சுங்களேன். ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்குள்ள கூட அவர் ஆவி போகும், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மந்திரவாதி. எனக்கு மந்திரம் பண்ண வருவாரு. ஆனால் கர்த்தர் அவரை தொட்டு அவரை இன்னைக்கு மாற்றி அவர் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறாரு. இந்த பைபிள் வச்சுட்டு எப்படி தொட்டாருன்னு கேளுங்க. நான் ஒரு தடவை அவர் எங்களுக்கு மந்திரம் பண்றதை நிப்பாட்டிட்டார். இப்போ அவங்க வேற ஒரு மந்திரவாதியை தேடி போயிட்டாங்க. அப்ப அந்த மந்திரவாதி யாரு, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோம். ஆனா அவர் சொல்லலை. ஏன்னா
அவங்க பேரை சொல்லி ஜெபிக்கிறதுக்காக கேட்டோம். பட் அவங்க மந்திரவாதியோட பேரை வந்து சொல்லல, விட்டாச்சு. ஓகே. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவரால் தூங்கவே முடியலாம், படுத்து பரல்றாரு உருள்றாரு, அவரால் வந்து தூங்கவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அக்கினி, அவர் இருந்த அறைக்குள்ள ஒரு அக்கினி அந்த மூலையில வந்து இறங்குது. அவரால் அந்த கண்ணை திறந்து பார்க்க முடியல. அந்த அக்கினில இருந்து ஒரு வார்த்தை வருது, ஏன் என் பையன் கேட்டு, என்னுடைய மகன் கேட்டு வந்து ஒரு பேரை உன்னால சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டுச்சு. ஹல்லேலூயா. அந்த அக்கினி, எனக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு மந்திரவாதி அவரை மாற்றணும் அப்படிங்கறதுக்காக அந்த அக்கினியில அவர் இறங்கி வந்து அவரோட பேசுறாரு. ஹல்லேலூயா. அதுல அன்னைக்கு விட்டவர் தான். அவர் பண்ண எல்லா மந்திரத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு பைபிளும் கைமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய எல்லா விதமான தன்னுடைய எல்லா வழிகளையும் விட்டுட்டு இன்னைக்கு தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஒரு கர்த்தரை அறியாத ஒரு மந்திரவாதிக்கே கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நமக்கு என்ன வேணும்னா ஒரே ஒரு வாஞ்சி வேணும். ஆண்டவரே நான் முகமுகமாய் தரிசிக்கணும், உங்களோட நான் பேசணும். நம்ம போய் பெரிய தேவ சமூகத்துல உட்கார்ந்து பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போக கூடாது, மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி. அவர் பார்த்த உடனே பயந்துருவாரு, எப்ப பாரு எனக்கு வேற வேலையே இல்லை, இல்லைன்னா போய் உட்காந்து அழுதுட்டு இருக்குது ஆண்டவரே அப்படின்னு. நம்ம குடும்பத்தோடைய தேவைகள், அது பிரச்சனை இந்த பிரச்சனை, நம்ம பொதுவா நம்ம பிரேயர்னாவே என்ன பண்ணிடுறோம், அப்படித்தான் ஆரம்பிச்சிடும். ஏதாவது போய் அழுகிறது புலம்புறது, இல்லைன்னா பெரிய லிஸ்ட்டை கொண்டு வர, அதை வேணும் இது வேணும் அப்படின்னு இது இல்லை. அவர் அப்பாட்ட போய் முதல்ல அப்பாவுக்கு நமக்கு இடையில ஒரு உறவு வேண்டும். அவரோடு கூட இருந்து அவர் சஞ்சரிக்கக்கூடிய, அவரோடு நம்முடைய இருதயம் அவருடைய இருதயமும் ஒன்றாகிற அளவுக்கு, எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையும் அப்பாவும் எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு அந்த உறவு இருக்கணும். 2 வகையான குழந்தை இருக்கு. அப்பா வந்து வேலைக்கு போறாரு, வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு சில குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வண்டி சவுண்டு கேட்டே இறங்கி விட்டாரு, அப்பா வந்துட்டாரு அப்படின்னு. வந்த உடனே அப்பாவை போய் கட்டி பிடிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஒரு சில குழந்தைகள் அப்பாவோட பைய போய் பிடிக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பாவை பிடிக்கிற பிள்ளை அப்பா மேல பாசம், பையை போய் பிடிக்கிற குழந்தை அப்பா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ அப்பா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய குழந்தைகளாக நம்ம இருக்கக்கூடாது, அப்பாவை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நேசம் எப்படி வரும்னா, அந்த வேதம் வசனம் கூட சொல்லுது, உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வேற எதுவுமே கேட்கலங்க. நம்ம இடத்துல வந்து இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி அதை செய் இதை செய்ய, நீ போய் உருடு பெறடு, எதையுமே கேட்கல. உன்னுடைய முழு இருதயத்தோடும் உன்னுடைய முழு பலத்தோடும் உன்னுடைய முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அவரை நேசிக்கதான் சொல்றாரு. என்கூட வந்து அன்பா பேசு, என்கூட என்ன அன்பா நேசி, என்ன வந்து பேசு, என்கூட வந்து உரையாடு. அதைத்தான் அவர் கர்த்தர் கேட்கிறார். அந்த உரையாடல் எங்க கிடைக்கும் அப்படின்னா, அந்த அதிகாலையில தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தில் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு? அது வேணும், நமக்கு வேணும். கண்டிப்பா என் அப்பாவை நான் பார்க்கணும். அவர் வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்லா விதமான அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். இப்ப இந்த வீட்டுல வந்து ஒரு எம்எல்ஏ தங்க வர்றாருன்னு வச்சுங்களேன், முத நாள் என்ன வந்துடும், எவ்வளவு பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி ஏசி போட்டு அவர் வந்து தங்குறதுக்கு எல்லா விதமான செட்டப் பண்ணிடுவாங்களா? இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா புதுசா ரோடு போடுவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்களா? அதே போலதான் ஒரு தேவன் நமக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா அவருக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே நம்ம குடும்பத்துல வந்து தங்கிரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நாம் யாரை தேட, நம்ம தேவனை தேடக்கூடியவர்களாக, தேவன் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும், இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம் அத்தனையுமே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். தேவனோடு முகமுகமாய் பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சி நம்முடைய இருதயத்துல வேணும். அந்த 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 அனுபவம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, தேவ சமூகத்துல அதிகாலையில காத்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அது இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய குரலை கேட்கலாம், அவருடைய முகத்தை வந்து நம்ம முகமுகமாய் தரிசிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படி முன்னாடி எல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்காங்களா அப்படின்னா, நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மோசே குறித்து நமக்கு வேதம் சொல்லுகிறது. முகமுகமாய் தேவனை தரிசித்த மோசையை போல பின்பு ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் எப்படி தரிசித்தார்னா, யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினான். யாருங்க? மோசே. அவரை கர்த்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமா எடுத்து பயன்படுத்துறாரு. அவர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவர். அவரை போய் கூட்டிட்டு வந்து
அவரை கிட்டத்தட்ட ஒரு இஸ்ரவேலை வழி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரமாக அவரை எடுத்து பயன்படுத்துறார். ஆனால் அந்த மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரை போல மோசையை போல தேவனோடு முகமுகமாய் பார்த்த முகமுகமாய் சஞ்சரித்த வேற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல்ல வந்ததே கிடையாதாம். ஏன் அப்படின்னா அவர் தான் அந்த வசனத்துல சொல்ல, ஒருவன் தன் சிநேகிதனோட தன்னுடைய நண்பரோட முகமுகமாய் பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. நிறைய மோசைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அனுபவம் நிறைய இருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா அவரு அந்த சீனாய் மலை மேல போய் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்திருப்பார், காத்திருப்பார். அடுத்து இந்த 34வது அதிகாரத்துல 4வது வசனம், அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளோடு இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவர் 2 கற்பலைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலை மேல ஏறினான். எப்ப போய் ஏறினா, அதிகாலையிலே, விடியற்காலம் அதிகாலையில எழுந்து தன்னுடைய அந்த கற்பலைகளை எடுத்துக்கொண்டு அந்த சீனாய் மலைக்கு அவர் போறார். கிட்டத்தட்ட 40 நாள் எந்த உணவு இல்லாம தண்ணி இல்லாம அந்த தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். அப்ப காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமும் உள்ள தேவன் என்று அவரை ஆர்ப்பரித்தார். அல்லேலூயா. அந்த மோசேக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், தேவனோடு முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் எப்படி கிடைச்சு அப்படின்னா, அந்த அதிகாலையில எழுந்திருச்சு தேவ சமூகத்துல அவர் பாத்தீங்கன்னா 40 நாள் காத்திருந்தார். நம்ம 40 நாள் காத்திருக்காட்டியும் அட்லீஸ்ட் டெய்லி காலையில 1 மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தமே ஆனால் கண்டிப்பாக தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்கான அநேக வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக உண்டு. நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், விருப்பம் இருக்கணும். அதே பாரு நிறைய பரிசுத்தவான்கள் இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்களை சாட்சியை கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ எல்லா பரிசுத்தவான்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய அநேக ஊழியக்காரர்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர்களுக்கு உடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. முகமுகமாய் தேவனோடு பேசக்கூடிய, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக கண்டிப்பாக மாறும். அல்லேலூயா. அதே பாத்தீங்கன்னா அதே அந்த மார்க் 1ஆம் அதிகாரத்துல 36வது வசனம், சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்றார். 38வது வசனத்துல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அந்த வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இயேசுவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இவர் அதிகாலையில எழுந்து அவர் அந்த ஜனங்களை எல்லாம் பார்க்காம நேரா வனாந்திரத்துக்கு போறாரு, அங்க ஜெபிக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ பேதுரு அங்க சீமோன் போறாரு. பேதுரு அங்க போயிட்டு இந்த மாதிரி ஜனங்கள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் இயேசுக்கு என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஊர்களில் நான் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீசர்களை அழைச்சிட்டு வேற ஒரு ஊருக்கு போறாரு. அல்லேலூயா. அப்போ இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஒரு 200-300 பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர்களுக்கு ஜெபிக்கிறது பாப்போமா, இல்ல இதை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு நம்ம கடந்து போமா? அந்த ஊர்ல ஆள் இருப்பாங்களா இல்லன்னு தெரியாது, போனா பேசுவாங்களா அடிப்பாங்களா துரத்தாங்களான்னு தெரியாது. ஆனா இங்க ஜனங்கள் 100 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஜெபிக்கிறத நம்ம பாப்போமா, இல்ல இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம பாப்போமா? ஃபர்ஸ்ட் இவங்களதான் பார்ப்போம் இல்லையா? இங்க உள்ள ஜனங்களுக்கு சரி அவங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிளானே பண்ணுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே அவர் வேற ஊருக்கு கிளம்பிடுறாரு. ஏன் அப்படின்னா, அவர் அதிகாலையில அந்த தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய திட்டம், அந்த நாளிலே அவர் என்ன பேசணும், யாரை பார்க்கணும், எங்க போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த தேவ திட்டத்தை தேவன் அந்த இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் தனக்கு கொடுத்த அந்த பிளான், அவர் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்துல வந்தார். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப அந்த உலகத்துல அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்த இயேசு அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே அமர்ந்து அனுதினமும் இன்றைய நாள்ல நான் என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன ஊழியம் பண்ணணும், யாரை பார்க்கணும், எப்படி பேசணும், இவங்க எப்படி பேசுவாங்க, சோ அந்த இடத்துல எப்படி அவர் ரியாக்ட் பண்ணணும், எல்லா விதத்தையும் ஒரு குழந்தை எப்படி கற்றுக்கொள்ளுகிறதோ, ஒரு கற்றுக்கொள்கிறவரை போல தேவ சமூகத்தில் அதிகாலையில் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா.
அப்ப அந்த அவருடைய தேவ திட்டம் என்ன என்பதை, அந்த ஒரு நாளுக்குரிய பிளான் என்பதை என்ன என்பதை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்கிறார். அதே போலதான் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்துதான், ஒரு நோக்கத்தை வைத்துதான் இந்த சபையில நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்படித்தானே? இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, அனுதினமும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் எல்லாருமே இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுகிறார்களா? இல்ல. அப்போ உங்களை அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார் என்றால் உங்கள் மீதும் என் மீதும் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சபையில பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேலை இருக்கும். அந்த ஃபேனுக்கு ஒரு பணி இருக்கிறது, இந்த மைக்குக்கு ஒரு வேலை இருக்கிறது, இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு வேலை இருக்கு. அப்படித்தானே? எதுவுமே சும்மா இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கமா? இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்கு, ஒரு பணி இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அதே போலதான் நீங்க யாருமே சும்மா வாங்க சபையில உட்கார்ந்துட்டு போங்கன்னு யாருமே கர்த்தர் கூப்பிடல. ஹல்லேலூயா. உங்கள் மீதும் என் மீதும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்துதான் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து இந்த சபையில கொண்டு சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? அப்பா என்னை எதுக்காக கூப்பிட்டீங்க, ஏனே ரசிச்சீங்க? நம்ம எங்கேயோ இருந்தோம், யாரையோ ஒரு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தோம். ஆனா நமக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து அங்கிருந்து வேறு பிரித்து இந்த சபையில கொண்டு வச்சிருக்காரு இல்லையா? அதோட நோக்கம் என்ன, திட்டம் என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம கர்த்தரிடத்துல கேட்டிருக்குமா? கேட்கணும். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே? எதுக்காக நீ அழைச்சிங்க? இந்த உலகத்துல நம்ம வாழப்போவது 60 வயசு அல்லது பலத்தின் மிகுதினால் 80 வயசு. அப்போ அந்த கால கட்டத்துக்குள்ள நமக்கென்று ஒரு தேவன் திட்டத்தை வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். ஆனா மினிஸ்ட்ரி எத்தனை வருஷம் பண்ணாரு? ஊழியம் எத்தனை வருஷம் பண்ணாருன்னா 3 வருஷம் தான் ஊழியம் பண்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல 60 வயசு வாழலாம், 80 வருஷம் வாழலாம். ஆனால் நமக்கென்று தேவன் ஒரு ஊழியத்தை கண்டிப்பா அந்த உலகத்துல வச்சிருக்கிறார். அது என்ன ஊழியமா இருந்தாலும் சரி, இந்த பாய் போடுறது கூட ஒரு ஊழியம் தான், இந்த சபையை கூட்டுறது கூட ஒரு ஊழியம் தான். ஏதோ ஒரு ஊழியம், சுவிசேஷ ஊழியமா இருக்கலாம், அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஊழியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஊழியத்தை கண்டிப்பாக உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது தேவ திட்டம். அல்லேலூயா. அந்த திட்டம் என்ன என்பதை நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, அதிகாலையில தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அந்த திட்டத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி நமக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல நமக்கும் அந்த தேவன் உனக்கு இதாப்பா திட்டம் அப்படின்னு நமக்கு எப்ப வெளிப்படுத்துவார்னா அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது. நான் பாத்தீங்கன்னா 2018 நான் ரட்சிக்கப்பட்டேன். 18 19 20 2 வருஷம் தான் சபைக்கு உங்களை போல விசுவாசியா நான் போயிட்டு இருந்தேன். 2020 லாக்டவுன் வந்துச்சு. சோ ஒரு வருஷம் சரியா சபைக்கு போக முடியல. 21 பாத்தீங்கன்னா ஒரு சபையில போறோம். 21 திரும்ப லாக்டவுன் வந்துச்சு. கரெக்டா 22 21 ஒரு 6 மாசம் 22 இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா சிறுவர் ஊழியம், சிறு குழந்தைகளுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பதற்காக கர்த்தர் பேசினார். அப்ப அந்த இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் சும்மா பாட்டு கிளாஸ் பாட்டு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் மாதிரி ஆரம்பிச்சு பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி பயன்படுத்தினார், ஒரு சிறுவர் ஊழியமாக பயன்படுத்தினார். அப்ப 2023 கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். உன் மேல ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கேன், ஒரு ஊழியம் வச்சிருக்கிறேன், நீ ஊழியத்துக்காக உன்னை வேறு பிரிச்சு போன்னு சொல்லிட்டு அந்த சபையில இருந்தே வெளியில கொண்டு வந்துட்டாரு. என்னை வெளியில கொண்டு வந்துட்டு சபையில பார்த்தீங்கன்னா 2023 24 25 இப்போ ஒரு 2.5 வருஷமா கர்த்தர் இது போன்ற சபைகள்ல போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பயன்படுத்தி வைக்கிறார். அப்ப இந்த தேவ திட்டம் என் மீது இருக்கு அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவர் சமூகத்துல போய் காத்திருக்கும் பொழுதுதான் அதை அவர் சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் சமூகத்துல போய் நான் காத்திருக்கணும், நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்கணும். அப்போ அந்த திட்டம் நான் கேட்காட்டியுமே அவர் சமூகத்துல நான் காத்திருந்தாலே, வசனத்தை வாசிக்கிறது, அவரை ஜெபிக்கிறது, அவரோடு சஞ்சரிக்கிறது, அந்த அனுபவம் இருக்கும் பொழுதே நான் உன்னை இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை அழைச்சிருக்கேன், நீ போய் இதை செய்ய அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகாலையில தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த அனுபவமும் கண்டிப்பாக வேண்டும். அல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 வருஷமா பாத்தீங்கன்னா கர்த்தர் தனிமைப்படுத்தி வச்சிருக்காரு. அவரோடு மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப என்ன ஒண்ணுமே வேலைக்கு போனா வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்தா பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது. வந்தோமா அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து காத்திருந்து அவரோட ஒரு பைபிள் வாசிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது வசனம் கேட்கறது, முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறது அநேகருக்கு. ஏன்னா அப்போ அது ஆரம்ப காலகட்டம், ஒரு பெருசா ஜெபிக்க கூட தெரியாதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் சமூகத்துல உட்காருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குறாரு. அவர் என்ன நோக்கத்திற்காக என்னை அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு என்னை தயார்படுத்துறார். எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமைக்கிறோம்,
சமைக்க முன்னாடி அந்த நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த காய்கறி வெட்டணும், அதுக்குரிய எல்லாமே என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணணும். ஒரு குழம்பு வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடியே ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணாதான் அந்த குழம்பு வைக்க முடியும். டைரக்டா காய்கறி அள்ளி போட்டா குழம்பு வைக்க முடியும். அதே போலதான் இந்த இடத்துல உன்னை பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போறதுக்கு முன்னாடி அவர் என்னை உருவாக்குறாரு. அப்ப இந்த உருவாக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா அந்த தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, அப்படி சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவரே நீங்க தான் எல்லாமே அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தேவ திட்டம் என்ன என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 11 ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஓகே, சோ நம்முடைய வாழ்க்கையில அப்ப அந்த அதிகாலையில காத்திருக்கக்கூடிய அனுபவம் என்பது கண்டிப்பாக வேண்டும். அப்போ ஒண்ணு, நம்மை என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவர் சமூகத்துல உட்காரும் பொழுது அவரை முகமுகமாய் தரிசிப்பதற்கும் அவரோடு உறவாடுவதற்கும் அவரோடு சஞ்சரிப்பதற்கும் நமக்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எது செஞ்சாலும் நமக்கு ஒரு வெற்றியுள்ள செயலா இருக்கணும், அப்படித்தானே? எது செஞ்சாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும். அது வேலையாக இருக்கலாம், ஒருத்தரோட பேசுறதா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பிசாசு மனுஷனை டைரக்டா அட்டாக் பண்றது இல்ல, டைரக்டா சண்டை போடுறது இல்ல. அப்படியே பெருசா ஒரு வேலை, ஒரு கத்தியை தூக்கிட்டு நாக்க பெருசா போட்டுட்டு அப்படியே தலை விரிச்சு போட்டுட்டு அப்படியெல்லாம் வர்றதில்ல பிசாஸ். ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு மனுஷன் மூலியமாக நம்மளை நம்முடைய பின்மாற்றம் அடைய செய்கிறோம், அப்படித்தானே? நம்ம ஒரு பாவத்தை விட்டுட்டு தான் அன்னைக்கு கர்த்தரை அறிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு சூழல் வரும்பொழுது மீண்டும் அதே பாவத்தை செய்வதற்கு பிசாசு அநேக வழிகள்ல நம்மளை அட்டாக் பண்றான். அப்ப அந்த அட்டாக் பண்ணும் பொழுது இது பிசாசோட வேலை அப்படின்னு அதை அறிந்து கொள்வதற்கு அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம இப்படித்தான் அவங்களோட பேசணுங்கிறது முதற்கொண்டு எங்கே நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இடறி விழாமல் இருக்கணும், நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அது ஒரு வேலை செய்யா சரி, இல்ல ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்தை நடத்தினா கூட, நம்ம குடும்பத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் கூட நமக்கு அதற்குரிய ஏற்ற ஞானமும் தெளிவும் எங்க பெற்றுக்கொள்ள முடியும்னா கர்த்தரிடத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிற அந்த புத்தி எங்க இருந்து வரும்? கர்த்தரிடத்துல இருந்து வரும். அல்லேலூயா. அப்ப அந்த புத்தி எங்க வரும்னா தேவனிடத்துல இருந்து. அதுக்குரிய ஞானம், குழந்தைகளுக்குரிய ஞானம், தன்னுடைய கணவனுக்குரிய ஞானம், அந்த குடும்பத்துல எந்த வியாதியும் வரக்கூடாது. சோ எல்லா விஷயங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளணும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா அந்த தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல இந்த உலகத்துல ஒரு மினிஸ்ட்ரி பண்றாருன்னா எந்த இடத்துலயுமே அவர் தோல்வியே இருக்காது, அப்படித்தானே? எங்கேயாவது பிசாசு விரட்டி இல்ல நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கா? இல்ல. அவர் மரிச்ச லாசரஸை கூப்பிட்டாரு, உடனே எந்திரிச்சு வந்தாரா இல்லையா? இல்ல. அவரால் முடியல அப்படிங்கிற எந்த இடமே அந்த இடத்துல ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. அப்போ எல்லா இடத்துலயும் அவருக்கு ஜெயம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது அப்படின்னா அவர் அந்த அதிகாலையில தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா அவரை போட்டு நோண்டிட்டே இருப்பானுங்க, அந்த கேள்வி இந்த கேள்வி போட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. பரிசேயர் சதிசேயர் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. எல்லா கேள்விகளுக்கும் அவர் சொல்ற பதில் அவன் வாயடிச்சு போயிடுவான், திரும்பி வரவே மாட்டான். அப்ப அந்த அளவுக்கு அவருடைய பதில் இருக்கும். அந்த பதில் எங்க கிடைக்குது அப்படின்னா தேவ சமூகத்துல. அல்லேலூயா. இன்னைக்கு இவன் வருவான், இப்படி பேசுவான், அவனுக்கு இந்த பதில் நீ சொல்லணும் அப்படிங்கறத யார் சொல்லுவார் அப்படின்னா தேவன் அவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக வேண்டும். அல்லேலூயா. எழுந்து நிக்கலாமா? ஒரு நாள் காலையில மதியானம் 2 நேரம் சாப்பிடாம இருந்திருக்கேன். கையில சுத்தமா பணம் இல்லாதனால ஒரு 10 ரூபா மட்டும் கையில இருந்து, டீ குடிச்சா கூட அந்த 10 ரூபா போயிருமேன்னு சொல்லிட்டு பர்ஸ்லயே வச்சுட்டு அந்த நாள் முழுவதும் போச்சு. அன்னைக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே சாப்பிட கூட வழி இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர், அப்போ நான் டிஷர்ட் சேல் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்து கர்த்தர் சாயந்தரம் ஒரு 3 மணி இருக்கும் அந்த பணத்தை எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ மதியானம் போய் நான் சாப்பிட்டேன். ஸோ அன்னைய காலகட்டத்திலிருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷமா கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் வழி நடத்தி கொண்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். நான் ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு வீட்டுல இருந்து தெரியாம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லா சர்ச்சில் தங்கி இருந்து காலையில இருந்து எழுந்துச்சு போய் ஞானஸ்தானம் எடுத்தேன். வீட்டுல பயங்கரமான போராட்டம். வீட்டுல ட்ரெஸ் ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு சபையில நைட்டு தங்கிட்டு
அதிகாலையில எழுந்து நாங்க போய் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்ப அதிகாலையில எழுந்து நான் ஞானஸ்தானம் எடுக்க போறதுக்கு முன்னாடி எடுத்து வேதத்தை படிக்கும்போது அவர் சொன்னாரு, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவேன். அந்த வார்த்தை இன்னைக்கு வரை என் வாழ்க்கையில நிறைவேறும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டமான சூழல் வந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் வெற்றி தருகிறார். ஐயோ இது எப்படி மாறுமோ, இந்த பிரச்சனை எப்படி முடியுமோ அப்படிங்கிற சூழல், எத்தனையோ சூழல் வந்துச்சு. ஆனால் ஒரு சூழல் கூட கர்த்தர் என்னை அவர் விட்டு கொடுக்கல. என் தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத தேவனாய் இன்றைக்கு வரைக்கும் என்னை கரம் பற்றி வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அனுபவம் எப்படின்னா, அந்த தேவ சமூகத்துல அப்ப நீங்க தான் ஆண்டவரை எல்லாமே அப்படின்னு அவர் சமூகத்துல என்னை ஒப்பு கொடுத்து சமூகத்துல அதை காத்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார். நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். உங்கள் மீது என் மீது வைத்திருக்கூடிய தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அப்ப அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துல நாம் கண்டிப்பாக காத்திருக்கும் பொழுது எல்லா விதமான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நன்மையாய் நம்ம வாழ்க்கையில தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு சில பேர் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப குறுகிய காலம் கூட இருக்கலாம். ஒரு சில பேர் ரொம்ப ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். ஆனால் அத்தனை பேருக்கும் ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுங்க. ஒரு சில பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட இங்க இருக்கலாம். ஆண்டவர் அத்தனை பேரையும் கர்த்தனை தொடும்படியாக, ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக அவர்கள் கடந்து போக ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தேவன் நீ திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்தை நீர் நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறேன். அந்த திட்டத்தை வெளிப்படுத்துங்க தகப்படி. அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டத்தை வெளிப்படுத்துங்க. நீர் கரம் பற்றி வழி நடத்துங்க. முகமுகமாய் ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசுவீரா. ஒவ்வொருத்தரும் உமது குரலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தேவன் தந்தருவீரா. அந்த அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவருடைய இருதயத்துல ஒரு வாஞ்சியை கர்த்தர் நீர் உண்டு பண்ணும்படியாக நான் செபிக்கிறேன். உங்க மகிமையில கரத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் வழி நடத்தும் உங்க கிருபை தயவு பாதுகாப்பு கரந்தலோடு இருக்கட்டும். அவருடைய குடும்பங்களிலே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதற்கு ஏற்ற ஞானம் பலனை தேவன் தந்து ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள், அவருடைய வேலை தொழில் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தர் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காக அழைத்தீர் அந்த நோக்கத்தை அவர்களுக்குள்ளே நிறைவேற்றுகிறார். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்.